கொதிக்க 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 அப்படியே கையில் அடிச்சுது பாருங்க பூண்டு. ஐயோ உயிரே போயிடுச்சுங்க. வதக்கிட்டு இருந்தேன், திடீர்னு கையில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான வலி. இந்த மாதிரி அடிக்கடி முதல்லலாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு 10-15 நாளாக பசங்க தானே குழம்பு வைக்கிறாங்க, கொஞ்சம் நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். அதனால் எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரியுது கை வலி தாங்க முடியாமல் ஐஸ் கட்டியும் அதையும் இதையும் வச்சிட்ருக்கேன். அப்போ தான் பரமேஸ்வரி கையை பார்க்குறேன் சுற்றுருக்கு, பவித்ரா கையை பார்க்குறேன் சுற்றுருக்கு, ரம்யா கையில் காலன் எல்லா பசங்களுக்குமே குழம்பு தெளிச்சிருக்கு. அப்போ தான் யோசிச்சேங்க. ஆனால் எவ்வளோ ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறீங்கல்ல, எவ்வளோ ஈஸியாக திட்டிடுறீங்கல்ல. பெரிய குழம்பா இது, காலையிலே ஆரம்பிச்சிட்டியா, குழம்பு சட்டியை தூக்கிட்டு வந்துட்டியா, இதிலெல்லாம் என்ன கஷ்டம் இருக்குது, ஒரு குழம்பு வைக்க தெரிஞ்சுக்கிட்டு நீ போடுற சீன் தாங்க முடியலன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்காக கொடுக்குற நம்பருக்கு எங்கள் பசங்களுக்கு கால் பண்ணி அவ்வளோ அசிங்கமான வார்த்தை, தேவையில்லாத மெசேஜ், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அனுப்புகிறீங்க. அந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க. எல்லாருமே பிஸ்னஸை உண்மையாகவே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். வருமானம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாதுங்க. இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெஸ்பெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க.